நம்ம டேப்லெட் கவரை தூக்கி போடுவோம்ல, அந்த கவரில் தான் நம்ம இன்றைக்கி இயரிங்ஸ் செய்ய போகிறோம். வாங்க எப்படி பண்ணது நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டேப்லெட் கவரை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரமாக இருக்கிறது எக்ஸ்ட்ராஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு சார்ட் பேப்பரில் இல்லைனா நீங்கள் வந்து நார்மலாக என்ன பேப்பர் வச்சுருக்கீங்களோ அதில் வந்து கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபெவிகால் போட்டாலே சூப்பராக ஒட்டிக்கும். ஒட்டினதுக்கப்புறமா வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு வந்து என்ன கலர் வந்து பிடிக்குமோ அந்த கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக வந்து நல்லா அழகாக வந்து ப்ரஷ் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட ப்ரஷ் இல்லாதனால நான் கை வச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா சைடில் ஃபுல்லாக பேர்ல் இருந்துச்சுன்னா பேர்ல் ஒட்டிக்கோங்க. இல்லைனா சீக்வன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா சீக்வன்ஸ் வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கப்புறமா அதை கரெக்டாக வந்து ஒரு இயரிங் மாதிரி கரெக்டாக ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்மல் பின்னாடி வந்து ஒரு ஹூக் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதை வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா சூப்பராக ஒரு கம்மல் ரெடி ஆயிரும். நான் இப்போ அந்த கம்மல் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.